Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போறோம் அப்படின்னா 20 years on a literature of their own revisited from Bronte to Lessing. இதை எழுதினவங்க எலன் ஷோவால்டர். இவங்க ஒரு renowned American literary critic, feminist and also writer. ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க் ஒரு இன்ட்ரடக்டரி கிரிட்டிக்கல் எஸ்ஸேயாக தான் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, அது ஒரு ஃபவுண்டேஷனல் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். அதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது ஃபெமினிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம், ஹிஸ்டோரியோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய ஜான்ராஸ் பிளெண்ட் ஆன மாதிரி தான் அப்போவே எழுதியிருப்பாங்க. அது 80s உள்ள புக். ஓகேவா, அந்த ஒர்க்கை வந்து ரீவிசிட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் தியாரிட்டிக்கல் ஜான்ரா இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆல்சோ ரிஃப்ளெக்டிவ் கிரிட்டிசிசம். இதை வந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஏர்லியர் ஸ்காலர்லி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து அகெயின் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆர்க் இருக்குது, ஒரு ஹிஸ்டாரியல் ஆர்க் இருக்கும். அதாவது விக்டோரியன் விமன் ரைட்டர்ஸ், விக்டோரியன் பீரியடில் இருந்த விமன் ரைட்டரான பிராண்டே சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களிருந்து இப்போ 20th சென்ச்சுரியில் அவங்களோட பீரியடில் இந்த புக்கு எழுதும்போது இருந்த பீரியடில் லேட்டஸ்ட் ரைட்டரான டோரிஸ் லெஸ்ஸிங் அப்படின்ற அந்த ரைட்டர் வரைக்கும் என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் லிட்ரேச்சரில் இருந்திருக்கு, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் விமன் ரைட்டர்ஸோட ரோல் லிட்ரேச்சரில் என்ன மாதிரி இருக்குது, இதுதான் சொல்லியிருப்பாங்க. இதோட டைட்டிலை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 20 years on அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 20th anniversary அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களோட புக் பப்ளிஷ் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்துக்கு அப்புறமா அந்த புக்கை எடுத்து நம்ம அகெயின் விசிட் பண்ணும்போது, அதை ரீட் பண்ணும்போது அந்த 2 decades நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா, வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன் ரீவிசிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது இது அவங்களோட ஃபர்ஸ்ட் புக். லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் புக். அதை வந்து ரீவிசிட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்டையர் புக்கையும் ரீரைட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ண போகிறாங்க, கம்பேர் பண்ண போகிறாங்க. ஃப்ரம் பிராண்டே டு லெஸ்ஸிங் அப்படின்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்பேன் ஆஃப் விமென்ஸ் லிட்ரரி எவல்யூஷன். ஸோ விமன் ரைட்டர்ஸ் பிராண்டே பீரியடில் இருந்து இப்போ லேட்டஸ்ட் கண்டெம்பரரி விமன் ரைட்டர் வரைக்கும் அந்த ஒரு சேஞ்ச், அந்த ஒரு கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போதே இம்பேக்ட் அண்ட் ஆல்சோ ரிசப்ஷன் ஆஃப் அவர் 1977 புக் லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன் அப்படின்றது வந்து 1977 அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புக்கை ரீஷேப் பண்ணுற மாதிரி அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் நியூ கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், ரைட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கள எப்படி இன்ஸ்பயர் பண்ணுச்சு, ஃபெமினிஸ்ட் லிட்ரரி ஸ்டடீஸ்னு எடுக்கும்போது அது எப்படி அதை ரீஷேப் பண்ணுச்சு, அதோட ரோல் என்ன, இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ 1977 எழுதின புக் இப்போ வரைக்கும் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அந்த ஒரிஜினல் புக் 1977 எழுதின அந்த புக்கில் வந்துட்டு ஆத்தர் மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, ஃபீமேல் லிட்ரரி ட்ரெடிஷன், ஏன்ஷியன்ட் பீரியடில் விமன் ரைட்டர்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்றத அவங்க பேசியிருப்பாங்க. அவங்களோட ஃப்ளாஸாக இருக்கட்டும், சக்ஸஸாக இருக்கட்டும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. ஸோ இங்கிலாண்டில் 1840s to 1970s இந்த கேப்பில் விமன் ரைட்டர்ஸ் புதுசாக நிறைய பேர் வந்தாங்க இல்லையா, அவங்களோட ரோலை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் அந்த புக் இருந்திருக்கும். பர்டிகுலர்லி பிராண்டே சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஜார்ஜ் எலியட், வர்ஜீனியா உல்ஃப், டோரிஸ் லெஸ்ஸிங், இந்த மாதிரி எல்லா ரைட்டர்ஸோட ரோலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 20 வருஷம் கழித்து அதே புக்கை நம்ம ரீவிசிட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அக்யூரசி, லிமிடேஷன்ஸ் அண்ட் ரெலவன்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்ஷியன் பீரியடில் இதுதான் ஹிஸ்ட்ரின்னு ஒரு புக்கை எழுதி வச்சிருக்காங்க. அதை இப்போ மாடர்ன் பீரியடில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் நமக்கு பொய்ன்னு தோணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரீஅனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1990s. ஓகேவா, 77 எழுதின அந்த புக்கை வந்து 90s அனலைஸ் பண்ணுறாங்க. ஒரு இன்டெலெக்சுவல் சேஞ்ச் இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டியில் அதை அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபீமேல் கிரிட்டிசிசம், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, எனார்மஸ்லி எக்ஸ்பேண்டட், எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 1977 இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடாலஜிஸ் லைக் நியூ ஹிஸ்டாரிசிசம், கல்ச்சுரல் ஸ்டடீஸ், போஸ்ட் கலோனியல் தியரி, ஜெண்டர் தியரி, குவார் ஸ்டடீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லையா. எல்லாமே விமன் லிட்ரேச்சரை ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாமே ரீஃப்ரேம் பண்ணுது. இவ்வளோ நாளும் விமன் ரைட்டிங்ஸ் அப்படின்ற ஒரே சர்க்கிளில் இருந்தது, இப்போ அதை நிறைய டிவிஷன்ஸ்குள்ளே கொண்டு வராங்க, அதை ரீஃப்ரேம் பண்ணுறாங்க, வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஷோவால்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட அந்த ஒரிஜினல் மாடல், என்னோட ஃபர்ஸ்ட் புக்கில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய 3 phases என்ன அப்படின்னா, ஃபெமினைன், ஃபெமினிஸ்ட், ஃபீமேல் இல்லையா, இது 3 பற்றி நான் பேசியிருந்தேன். அதில் ஃபெமினைன் அப்படின்றது அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, விமன் இமிட்டேட் மேல் ஆத்தர்ஸ். ஏன்ஷியன் பீரியடில் அதுதான் இருந்துச்சு இல்லையா. ஒரு மெயில் ஆத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் விமனை பற்றி எழுதுவாங்க. விமன் யார் அப்படின்றதே ஒரு மெயில் ரைட்டிங்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. லேட்டர் விமன் எழுதும் போதும் அவங்க யாருன்றது தெரிஞ்சுக்க கூடாது, ரீடர்ஸோ சொசைட்டியில் இருக்கிற மற்றவங்களோ அது ஒரு பொண்ணு எழுதுனதுன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக சில மெயில் ஆத்தர்ஸ் மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க அவங்களோட ரைட்டிங்ஸில். தென் ஃபெமினிஸ்ட் ஃபேஸ் அப்படின்றது என்னென்னா, அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு விமன் ரைட்டராக அவங்க எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் ஃபீமேல் ஃபேஸ் அப்படின்றது என்னென்னா, அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி,
எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அஸ் அ ரைட்டராக நான் இப்படி தான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவேன், இப்படி தான் என்னை ப்ரெசென்ட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதே மாதிரி அவங்கள வந்து அவங்களோட ரைட்டிங்ஸ் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் 3 ஃபெமினைன் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து போத் இன்ஃப்ளூயன்ஷியலாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்கும். ஓகேவா? சில மென் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே இல்லையே, இது எதுக்காக நீங்கள் இவ்வளோ எக்ஸாசரேட் பண்ணணும், இது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கயோட்டிக்கான ஒரு சிச்சுவேஷனில் மட்டும்தான் இதை வந்து அவங்க எழுதியிருந்தாங்க. பட் இது வந்து இப்போவும் வேலிடாக இருக்கா அப்படின்ற ஒரு கொஷினோட தான் அதை ரீஅனலைஸ் பண்ணுறாங்க. தென் இவங்க எம்ஃபசைஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து யுனிவர்சலான ஒரு மாடலாக ஆகலை. இவங்க எழுதக்கூடிய இந்த 3 ஃபேஸஸ் வந்து எல்லா விமன் ரைட்டர்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறலை. ஆனால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் விமன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் கல்ச்சுரல் பீரியடில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவங்களோட ஆர்குமெண்ட் அந்த 1977 புக்கில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அவங்களோட 3 ஃபேஸஸ்க்கும் அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருப்பாங்க. அந்த 3 ஸ்டேஜஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அதை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது 3மே ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி விமன் ரைட்டர் அதை கடந்து தான் வரணுன்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வருது. எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா, சில விமன் ரைட்டர்ஸ் வந்து எடுத்த உடனே அவங்க ரிபல்லியஸாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதியிருக்கலாம். அவங்க மென்னை இமிட்டேட் பண்ணணும், தென் ரெஸ்ட்ரிக்ஷனை உடைக்கணும், அதுக்கப்புறம் ஓன் ஐடியாஸை ஷேர் பண்ணணும்னு இல்லாமல் டேரெக்டாக அவங்க ஓன் ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஷோவால்டர் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. எவ்ரி விமன் கண்டிப்பாக அந்த 3 ஸ்டேஜஸையும் கடந்து வரணும்னு சொல்கிறதெல்லாம் என்னோட இன்டென்ஷன் ஆஃப் ரைட்டிங் கிடையாது, நான் அதை சொல்லலை அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூ ரிசர்ச் ஆன் விமன் ரைட்டர்ஸ், நிறைய விமன் ரைட்டர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணுறது வந்து அந்த லிட்ரேச்சர் ட்ரெடிஷன் ஃபார் ரிச் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 1977 அவங்க இந்த புக்கை எழுதும்போது நிறைய ரைட்டர்ஸ், நிறைய ஃபீமேல் ரைட்டர்ஸும் அதில் விடுபட்டிருக்கலாம். நிறைய பேரை ரிசர்ச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல. ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா மறைஞ்சு போன ஹிட்டனாக இருக்கக்கூடிய மறந்து போன நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, பட் அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ண மறந்துட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட இந்த ரீவிசிட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் லிமிட்டட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், நிறைய விமன் ரைட்டர்ஸோட டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், மேனுஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அது எல்லாமே அவுட் ஆஃப் பிரிண்ட்டாக இருக்குது. எல்லாமே அன்அர்ஷிவ்டு. அவங்க வந்து ஒன்ஸ் அதை மறைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்படியே மறைஞ்சிருக்குது. அதை யாரும் அதை வெளியே கொண்டு வரணும், பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கல. நிறைய மென் ரைட்டர்ஸ் அவங்க இறந்து போனதுக்கப்புறமும் அவங்களோட மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் அதே மாதிரி ஒரு விமனுக்கு நடக்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நிறைய சோர்ஸஸ், நிறைய ரிசோர்ஸஸ் வந்து எனக்கு கிடைக்காதது தான் என்னோட இந்த ப்ராஜெக்ட் வந்து லிமிட்டட் ஆனதுக்கு காரணம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. தென் லார்ஜ் அந்தாலஜிஸ், இவங்க வந்து நார்டன் அந்தாலஜி ஆஃப் லிட்ரேச்சர் பை விமன் அப்படின்ற ஒரு அந்தாலஜி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க கோ எடிட்டராக இருக்கிறாங்க. ஓகேவா, ஷோவால்டர். ஸோ ஒரு அந்தாலஜி அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸோட புக்ஸ் எல்லாத்தையும், இப்போ ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வித்தியாசமான ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு புக்காக அந்தாலஜின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விமனுக்கான ஒரு அந்தாலஜி பப்ளிஷ் பண்ணும்போது நெக்லெக்ட் பண்ணப்பட்ட மறந்து போன நிறைய விமன் ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த அந்தாலஜியில் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷோவால்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விக்டோரியன் விமன் ரைட்டர்ஸை வந்து நம்ம ரீவிசிட் பண்ணும்போது அவங்களோட டீப்பர் பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட், ரேடிக்கல் தீம்ஸ் அண்ட் சோஷியல் கிரிட்டிசிசம், இது எல்லாமே நம்மளை ரொம்பவே ட்ரிகர் பண்ணுற மாதிரி, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு டீப் நாலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பிராண்டே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு நியூ பயோகிராஃபிக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ சைக்கோ அனாலிட்டிக் இன்டர்பிரேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரிக்கியான ஜான்ராஸாக இருக்கும். பட் இதில் வந்து ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க த்ரூ நாவலாக இருக்கலாம். ஸோ பிராண்டே சிஸ்டர்ஸோட நாவல் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப லிமிட்டடான நாவல்ஸ் அவங்க எழுதியிருந்தாலும் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை என்ரிச் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜார்ஜ் எலியட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு செலிப்ரேட்டடான ரைட்டர், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டராக இருந்தாலும் அவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி அண்ட் ஆல்சோ சொசைட்டியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க இல்லையா. அஸ் அ பர்சனாக அவங்களோட நேம், அவங்களோட ஜெண்டரை அவங்களால ரிவீல் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருந்த ஒரு ரைட்டரை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பட் அவங்களோட இன்னர் ஸ்ட்ரகிள்ஸை நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலை அப்படின்றத சொல்கிறாங்க. தென் விர்ஜீனியா உல்ஃபை வந்துட்டு அவங்க எழுதக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கில் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் எவ்ரி விமன் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு புக்கை வந்துட்டு நம்ம லிமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட கிளாஸ், அவங்களோட ரேஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னால நம்ம அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், அவங்களோட ஐடியாலஜிஸை குளோபலி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண விடலை அப்படின்றத சொல்கிறாங்க. தென் டோரிஸ் லெஸ்ஸிங், ஷோவால்டர் ஹைலைட் பண்ணுறது வந்து இவங்க ஏன் அப்படின்னா இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஃபெமினிஸ்ட் ஐடியாஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இவ்வளோ நாளும் ஃபெமினிஸ்ட், ஒரு ஃபீமேல் ரைட்டர் அப்படின்னா இப்படி தான் எழுதணுன்ற ஸ்டீரியோ டைப்பை பிரேக்
பண்ணுற மாதிரி இவங்களோட ரைட்டிங்ஸ் இருந்துச்சு. பட் அவங்களையும் நம்ம குளோபலி எக்ஸ்பேண்ட் பண்ண விடலை அப்படின்றது சொல்கிறாங்க. ஷோவால்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விமன் ரைட்டர்ஸ் வந்துட்டு டைவர்ஸ் தீம்ஸ், இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் விமன் ரைட்டர்ஸ் எல்லாருமே நிறைய டைவர்ஸ் தீம்ஸ் அண்ட் ஸ்டைலில் எழுதுறாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் ஃபெமினிஸ்ட் பவுண்டரிஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்போவோ பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த பவுண்டரிஸே செட் பண்ண முடியாத மாதிரி தான் அவங்களோட ரைட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கக்கூடிய விமன் ரைட்டர்ஸ் எல்லாருமே டைவர்ஸ் வாய்ஸ், அவங்க வந்துட்டு ரேஸ், கிளாஸ், நேஷனாலிட்டி இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணுற மாதிரி எழுதுறாங்க. அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அதில் தெரியுது. யாரை பற்றியும் பயப்படாமல், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளேயும் அவங்களோட ரைட்டிங்ஸை கொண்டு வராமல், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ், யாரும் யோசிக்கிற விஷயங்களை கூட அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஷோவால்டர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபெமினிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்காலர்லி டிசிப்ளினாக மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ரிகோரஸ் ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படுது. நம்ம வந்து ஃபெமினிஸ்ட் தியரிஸாக இருக்கட்டும், இப்போ நிறைய விமென்ஸ் ரைட்டிங் எல்லாமே சிலபஸில் கொண்டு வராங்க இல்லையா. ஸோ ஏன்ஷியன் பீரியடில் நெக்லெக்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து நடைமுறைக்கு வருது. அது எல்லாமே பாசிபிள் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷோவால்டர் ரெகனைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியது, ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது என்னென்னா, இவ்வளோ நாளும் ஒரு மார்ஜினலைஸ்டாக இருந்த, ஒரு மார்ஜினில் இருந்த விமென்ஸ் ரைட்டிங்ஸ், விமன் ரைட்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ஒரு சென்டர் ஆஃப் லிட்ரரி ஸ்டடியாக மாறி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நிறைய காலேஜஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கண்டிப்பாக விமன் ரைட்டிங்ஸ் இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக விமன் ரைட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட ஒர்க்ஸை ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ நாளும் மார்ஜினாக இருந்தவங்க இப்போ வந்து சென்டராக மாறி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைவர்ஸ் வாய்ஸஸ், பிளாக், ஏஷியன், குவேர், போஸ்ட் கலோனியல் விமன், இந்த மாதிரி எந்த விமன், எந்த குரூப்லேருந்து வந்த விமன் எல்லாம் பற்றி பேசக்கூடாது, என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ரைட்டர்ஸோட ரைட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. யாருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்களோட ஓன் ஐடியாஸ், அவங்களோட ஓன் கிரியேட்டிவ் ஐடியாஸ் மட்டும்தான் அவங்களோட ஒர்க்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஷோவால்டர் வந்து ஓப்பனாக அவங்க கன்ஃபெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்களோட ஒரிஜினல் ஸ்டடி அவங்க 1977 வந்து எழுதினாங்க இல்லையா, 20 இயர்ஸ் பேக் அவங்க எழுதக்கூடிய அந்த புக்கில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணது ஒயிட் மிடில் கிளாஸ் பிரிட்டிஷ் விமன் மட்டும்தான். ஓகேவா, நான் குளோபலி அனலைஸ் பண்ணல. என்னோட பர்டிகுலர் அந்த ரீஜனில், என்னோட அந்த ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய விமன் ரைட்டர்ஸை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அந்த பீரியடில் ஒரு அகாடமிக் லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. என்னால் அதை தாண்டி ரிசோர்ஸஸ் வந்து, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு ரைட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ரிசோர்ஸஸ் வேணால் நம்மளால் ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்க முடியும். பட் அப்போ வந்து அந்த மாதிரி அவைலபிலிட்டிஸ் இல்லாததுனால ரொம்ப லிமிட்டடாக தான் என்னால் வந்து ஆத்தர்ஸை கவர் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் நிக்கோலஸ் கிரேஸ், எமிஸ்டா, இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் எல்லாருமே ரீஇன்டர்பிரட் கலோனியல் அண்ட் ஆல்சோ பேட்ரியாட்டிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளும் ஆணாதிக்கம் அப்படின்றது ஆண்களால் மட்டும்தான் சொல்லப்பட்டுச்சு. அதை யார் பண்ணுறாங்களோ அவங்களே அதை வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் வந்து ஒரு பெண்ணாக நான் என்ன உணர்றேன் அப்படின்றத வந்து ரொம்பவே போல்டாக எடுத்து வச்சாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு நியூ இன்டர்பிரிட்டேஷன்ஸை இப்போ இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேஞ்சஸ் இன் விமன் சோஷியல் கண்டிஷன். ஸோ ஒரு விமன் வந்துட்டு இப்போ நல்லாவே அவங்க வளர்ந்து வராங்க, அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ண முடியுது, அவங்களால நிறைய எழுத முடியுதுன்னா அதுக்கு ரீசன் நிறைய விமன் படிக்கிறாங்க, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க, குளோபல் மொபிலிட்டி, எந்த இடத்துக்கு வேணாலும் எப்போ வேணாலும் அவங்களால போக முடியுது, இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், பிளென்டி ஆஃப் அவைலபிலிட்டிஸ் நமக்கு இருக்கிறதுனால தான் இப்போ நிறைய கண்டெம்பரரி விமன் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிறாங்க, அவங்கள செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஷோவால்டர் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, விமன் ரைட்டர்ஸ் அப்படின்றவங்க டூ டைவர்ஸாக இருக்கணும். ஒரு சிங்கிள் தியரிக்குள்ளே அவங்கள அடக்கிக்காமல் நிறைய விஷயங்களை அவங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், பேச தயங்குற விஷயங்கள் எல்லாத்தையும் விமன் பேசணும். மென் விமனை பற்றி பேசுகிறத விட ஒரு விமன் அவங்கள பற்றி பேசுகிறது தான் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாலஜிஸை அவங்க பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, விமன் ரைட்டர்ஸ் எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய கண்டெம்பரரி வேர்ல்டில் நிறைய ஜான்ராஸில் என்கேஜிங்காக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்றைக்குமே விமன் ரைட்டர்ஸை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. விமன் ரைட்டர்ஸ் எல்லாரும் இதை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்னு இல்லாமல், மென் ரைட்டர்ஸ் எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் விமன் ரைட்டர்ஸும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை கொடுப்பாங்க. ஸோ வேரியஸ் ஜான்ராஸ் எல்லாத்துலேயுமே விமனோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஷோவால்டரை பொறுத்த வரைக்கும் விமனோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனில் அது வந்து ஒரு மல்டி லேயர்ட் அண்ட் ஆல்சோ கல்ச்சுரலி டைவர்ஸாக பார்க்கப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுனா அவள் இப்படி தான்ற ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி அவளுக்கு நிறையா ஷேட்ஸ் இருக்குது, நிறையா லேயர்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஷோ பண்ணுறது தான் அந்த விமன் ரைட்டர்ஸோட ஒர்க்காக இருக்கும். ஓகேவா, ஸோ அவங்க வந்து கல்ச்சுரலி அவங்க நிறைய விஷயங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களே தவிர நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே, ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு ஐடியாலஜிக்குள்ளே விமனை கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக அவங்க டிஃபெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்களோட ஒரிஜினல் ஒர்க் தான் ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு ஃபெமினிஸ்ட் லிட்ரரி ஹிஸ்ட்ரிக்கு. அது ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க.
20 இயர்ஸ்க்கு அப்புறமா அத அவங்க ரீவிசிட் பண்ணும்போது, அதோட குரோத் அவங்க பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கா அந்த விமன் ரைட்டர்ஸோட குரோத் இருக்கு, எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த எஸ்ஸே வந்து முடியும்போது, பிராண்டே டூ லெஸ்ஸிங் அவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேப்ல வந்து லிட்ரேச்சர் எந்த அளவுக்கு ஷேப் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பேண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.